ஓம் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ஆக்சுவலி சத்ரு சம்ஹார ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாளாக முடியலை. இருந்தாலும் நம்ம சரஸ்வதிஜி சிங்கப்பூர்லேருந்து அனுப்பின அந்த விஷயங்களை உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னனால நான் அதை பண்ணினேன். இன்றைக்கு ஒரு வாரமாக வெயிட் பண்ணின்னு இருக்கா ஒரு டிவோட்டி. அவளுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அது எப்படி ஃபீல் பண்ணான்னு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோட ஃபீல் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. அப்படியே நிஜமாகவே சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மிராக்கிள். என்ன தான் பண்ணினாலும் அந்த நேரத்துக்கு தான் அது நடக்கும், அப்போ தான் கிடைக்கும், அதுதான் கர்மாங்கிறத எவ்வளோ அழகாக சுவாமி உணர்த்தியிருக்கார். பொருள் மேலே விருப்பம் இல்லைனாலும் அது எந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அதனுடைய பிரதானம் இருக்கும் இல்லையா? எனக்கு பொருளெல்லாம் பெருசாக பிடிக்காது, ஆனால் அது இமோஷ்னலி அட்டாச்சாக நான் ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த பொருள் நிஜமாகவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட், ரொம்ப இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அதுதான் நமக்கு எல்லாமே தோணும். அந்த பொருள் கிடைக்கலனா படாத பாடுபடும் நம்மளுடைய மனசு. ஆனால் அதை சுவாமி எந்த அளவுக்கு, அதாவது நீ மற்றவாளுக்கு செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்குங்கிறத எவ்வளோ அழகாக உணர்த்தியிருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் இதை கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இட்ஸ் எ இன்ட்ரெஸ்டிங் ஒன், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. இந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறது திருநெல்வேலியிலேருந்து கீதா சாய்ராம் தான். நீங்கள் கேளுங்கோ. இட்ஸ் ரியலி அமேசிங். ஓம் சாய்ராம். திருநெல்வேலிலேருந்து பேசுகிறேங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஜோதி ஒரு நாள் ஃபோன் போட்டு நீங்கள் இப்படி ஒரு பாபா குரூப் வாரம் வாரம் தேர்ஸ்டே செய்யணும், நீங்கள் செய்யுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஜோதினா யாருன்னே தெரியாது. நான் எந்த பாபா குரூப்லையும் நான் முதல்ல கிடையாது. ஜோதிட்டையும் எனக்கு இந்த வாட்ஸ்அப் தான் நான் பார்ப்பேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, எனக்கு இதெல்லாம் முடியாது என்னால் இந்த வேலையிலான்னு. அதெல்லாம் எனக்கு பாபா உங்கள் பேரை கொடுத்துருக்காரு, எனக்கு நீங்கள் செஞ்சு தான் நீங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு இதை அவங்க சொல்லி கொடுக்குறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள ஒரு வழியாக படித்து இன்னைக்கு அந்த பாபா புண்ணியத்தால் இன்னைக்கு 9 குரூப் பார்க்குற மாதிரி பாபா அந்த 9ங்கிறதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பாரோ அதை தான் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினச்சி இன்னைக்கு அதை அவ்வளோ ஆசையாக செஞ்சிட்டு இருக்கேங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது ரொம்ப என் மனசை இது பண்ணிச்சு. அதை ஒரு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. அம்மா இறந்து ஒரு 3 months ஆயிடுச்சு. அம்மா உயிரோட இருக்கும்போது இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கழுத்துல போட்டிருக்கிற செயினை அவுத்து என்று நீ போடுன்னே சொல்லுவாங்க. வேண்டாம்மா அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுன்னா அப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த செயினை கொடுத்தாங்க. ஒரு தடவை தான் போட்டிருப்பேன். ஒரு ஊருக்கு கிளம்புற நேரம் அவசரத்துல அந்த செயினை எங்கேயோ வச்சுட்டேன். நானும் ஒரு 3 மாசம் தேடி அழுத்து போய் வீட்டுல எல்லாம் சத்தமோட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு போய் இப்படி மூட் அப்செட் ஆகுறேன்னு. எனக்கு பணத்து மேல நகை மேல எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம அம்மா ஆசையா கொடுத்தது அதை இப்படி எங்கேயோ காணுமேன்னு ரொம்ப இது பண்ணி அப்புறம் அதையும் விட்டுட்டேன். இதுல நான் டெய்லி பாபா சச்சரித்திரம் டெய்லி படிப்பேன். ஆனா டெய்லி கண்டிப்பா ஒரு சாப்டர் படிப்பேன். அப்படி ஒரு சாப்டர் படிக்க முடியாட்டாலும் பாதியாவது கண்டிப்பா படிப்பேன். இப்பதான் ஒரு 10 days பேக் அந்த படிக்கும்போது ஒருத்தர் 35,000 தொலைஞ்சிருச்சு. பாபாக்கு நெருக்கமா உள்ளவர் ஒருத்தர் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்க விட்டுட்டு நல்லா பாபாவை கும்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரூபாய் எந்த இதுல திரும்பி வரணும்னு எடுத்தவரே ரூபாயை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்தோன்னே நம்மளும் இதை செஞ்சா என்ன அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடை ஒண்ணு விட்டேன். கரெக்டா ஒரு வாரம் தான் இருக்கும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க. ஷாப்பிங் போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி சிவகாசியிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல அவங்க முதல்ல ஆக்சுவலா கடைக்கு போறேன்னவங்க. எனக்கு வீட்டுல எனக்கு கார் அன்னைக்கு இல்லை, என்னால வர முடியலன்னு என்னை கூப்பிட வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட பொதுவா நான் வீட்டுக்கு யார் வந்தாலுமே ஒரு என்ன ஜாமானாலும் தூக்கி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்களுக்கு தற்செயலா பீரோல இருக்கிறத தூக்கி ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கி அவங்க கையில கொடுத்தேன். இதை உங்களுக்கு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயாச்சு, முடிச்சாச்சு. அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் சாயந்தரம் எனக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கேன். அன்னைக்கு பார்த்து பல்லு ரொம்ப ப்ராப்ளம், என்னால் பேசவே முடியல. அவங்க ஃபோன் பண்ணி டிரைவர் கையிலே தான் கொடுத்தேன். டிரைவர் கண்டிப்பா பேசணுங்கிறாங்கம்மா உங்ககிட்ட அவங்க அப்படின்ட்டு காதல வச்சா நீ இதை மட்டும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனாங்க, ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி உன் பேகை தற்செயலா திறந்தேன் கீதா, உள்ள ஒரு பர்சுக்குள்ள அந்த செயின் இருக்கு அப்படின்னோன்னா எனக்கு அழுக அடக்கவே முடியல. அவ்வளோ நாள் 3 மாசம் தேடினவ கையில விடாம அவங்க கிட்ட அதை அவங்க ஊருக்கு போய் எனக்கு போன்ல அதை சொல்லி, அதாவது பாபாவோட மிராக்கிள் குட்டி குட்டியா நிறைய பார்த்திருக்கேன். ஆனா அன்னைக்கு எனக்கு
ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு எனக்கு. ஆனா அது வந்து நடந்தது வந்து அதுலேருந்தே இப்போ ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நடந்து. அதுலேருந்தே டெய்லி ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோன அந்த பாபா நாமத்த சொல்லிட்டு ஒவ்வொரு வேலை சொல்லும்போதும் சொல்லிட்டு செய்ய 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 நிஜமா ஒவ்வொரு மிராக்கிளையும் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்காரு என்னைய. இவ்வளோ நாளும் படிப்பேன், வைப்பேன், என் கடமையை செய்வேன், பாபாவ கும்பிடுவேன் அவ்வளோதான் இருந்தேன். ஆனா நம்ம வந்து உண்மையோட அவர கும்பிடும்போது, அவரோட இத பரிபூர்ணமா நமக்கு ஆனா அவர் வந்து காமிக்கிறார். நம்மள வந்து கண்டிப்பா கைவிடவே மாட்டார். இததான் ஜோதிட்ட சொல்லிட்டு ரொம்ப முதல்ல ஆச்சரியப்பட்டேன். "இப்படி நடந்துச்சு ஜோதி" அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இத ஜோதிக்கு போடுவோம்னு போட்டேங்க. ஓம் சாய்ராம்ங்க. ஓம் சாய்ராம்மா. கீதாஜி, தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரியறது நீங்கள் எவ்வளோ வாஞ்சியோட சுவாமியோட சாய்ச்சரிதம் படிக்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் அவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வழி காமிச்சு கொடுக்குறார். நம்மளுடைய நடந்து போன விஷயங்களுக்கான சொல்யூஷன், இல்லை அதற்கான அர்த்தம், இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் அவர் எவ்வளவோ புரிய வைக்க தான் முயற்சி பண்ணுறார். ஆனால் நம்ம தான் கொஞ்சம் லேட் பிக்கப்போன்னு அடிக்கடி தோணுறது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அருமையான செயல். நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்ச உடனேயே அவர் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதுவும் அம்மாவோடது. அம்மா எடுத்துக்கோன்னு சொன்ன விஷயத்த நம்மளால் அதை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற சங்கடம் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் சுவாமி அப்படியெல்லாம் நம்மளை விட்டுட மாட்டார். கொஞ்சம் சோதனையெல்லாம் பண்ணுவார், கொஞ்சம் விளையாடுவார், ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேளோ அதை விட இரட்டிப்பு நம்பிக்கை வர்ற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அவர் தன்னோடையே வச்சுப்பார். சிட்டுக்குருவி மாதிரி நம்மளை எல்லாம் எங்கே இருந்தாலும் இழுத்துடுவார். அதான் சுவாமி. இஸ் அ வயர் புல்லர். அவர் தான் ரக்ஷகர் அண்ட் வெரி குட் கைடு. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷம். முன்கை நீண்டாதான் முழங்கை நீளுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேக்கை கொடுத்து அதுக்கு அவள் ரிட்டன் எவ்வளோ உண்மையாக இருக்கிறவான்னு தெரியறது. அவளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். உண்மையிலேயே என்ன தான் நம்ம கொடுத்துட்டோன்னாலும் அதில் இருக்கிறது எனக்கு சொந்தமானதுன்னு நினைக்காம நீங்கள் மறந்து வச்சுட்டேள் போல் இருக்குன்னு கொடுத்தா பாருங்கோ. நிஜமாக சொல்கிறேன், அன்பு, சத்தியம் அண்டு இந்த பாசம் இதெல்லாம் வந்து என்றைக்குமே மாறாதுங்கிறதுக்கு இவெல்லாம் ஒரு உதாரணம். அவள் எங்கே இருந்தாலும் அவளுக்கு நிஜமாக சொல்கிறேன், நான் சொன்னதாக சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்கோ. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா. அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் கைமாறே இல்லை. நீங்கள் சின்னதாக ஒரு பேக் கொடுக்க போய் எவ்வளோ பெரிய சொத்து அம்மா கொடுத்தது. தங்கத்தை விடுங்கோ, பைசாவை விடுங்கோ, அம்மா கொடுத்த ஒரு கிஃப்ட்டு திருப்பி கேட்டால் கிடைக்குமா நமக்கு? உண்மையிலேயே நீங்கள் ஸோ பிளஸ்டு சாயி. நீங்கள் சொன்னேன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. சுவாமி களிமண்ணை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். ஏன்னா எப்படி வேணால் பிடிக்கலாம். நன்னா ஒரு காங்கிரீட் எடுத்து வைக்கணும்னா சுவாமி யோசிப்பார். ஏன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறவாளை வளைக்க முடியாது, அதை நெளிக்க முடியாது. அதனால் நம்மளாம் களிமண்ணாகவே இருந்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். அதனால தானே என்னவோ என்னை இந்த தத்தியை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் அடிக்கடி சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே ஸ்டே பிளஸ்ட். பாபாவோட அனுகிரகம் பரிபூர்ண கடாட்சம் சித்திரஸ்து அப்படிங்கிற மாதிரி தான் எப்பளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நல்ல வழி காமிக்கட்டும். உடல் ஆரோக்கியத்தோட, சேமமாக, சௌபாகியமாக, குடும்ப ஒற்றுமையோட சீக்கிரமாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். அதெல்லாம் தான் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தாள். அவளுக்கு நிச்சயமாக இருக்குது. சுவாமியோட அனுகிரகத்தில் அது கண்டிப்பாக நல்ல விதமாக நடக்கட்டும். அடடா, ஹோமத்தில் நடந்த விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணல இல்லையா? அதை கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபாவும் நானும்.